சலிப்பான நாள். செய்வதற்கு எதுவும் இல்லை. வணக்கம் குழந்தைகள், எப்படி இருக்கீங்க? சலிப்பு, நான் தூங்க போகிறேன். என்னிடம் ஒரு யோசனை உள்ளது. இன்று ஹட்டாவிற்கு செல்லலாம். ஹட்டா என்ன? அது ஒரு அழகான சாகசமான வெளிநடப்பு பூங்கா. பல செயல்பாடுகள் உள்ளன. அங்கு அழகான நீர்க்குளம், ஹட்டா மற்றும் ஒரு உடல் மையம் உள்ளது. போகலாமா? அந்த யோசனை எப்படி உள்ளது? போகலாம். ரொம்ப சூப்பரா இருக்குது. ஓடுவோம். நான் உண்மையில் அந்த படகுகளில் சவாரி செய்ய விரும்புகிறேன். எனக்கு டிக்கெட்டுகள் தர முடியுமா? நன்றி. போகலாம். ஹலோ, வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? காலை வணக்கம் நண்பர்களே. ஆம், இன்று 7 செயல்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும். எல்லோருக்கும் 7 நட்சத்திரங்கள் கிடைக்க வேண்டும். சரி, நீங்கள் அனைவரும் ஜாக்கெட்டுகளை அணிய வேண்டும். சரி, இங்கே வாருங்கள். நாங்கள் படகிற்கு போக விரும்புகிறோம். அப்படி என்றால் நண்பர்களே, இன்று 7 செயல்பாடுகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறேன். செயல்பாடு முடிந்த பிறகு நீங்கள் ஒரு நட்சத்திரத்தை பெறலாம். அப்படின்னா அதை செய்க. பின்சாட்டில் உட்கார்வது ரொம்ப குளிர். நம்ம நீரை பார்க்க முடியும். அலெக்ஸ், உங்களுக்கு இது பிடிக்குதா? அருமை, ரொம்ப அழகு. நானும் அந்த படகை ஓட்டணும். சூப்பர். ஆம், இது நல்லா தெரிகிறது. ஆனால் உங்க கால்கள் எளிதாக சோர்வாகிவிடும். நான் போறோம். நீங்க டைட்டானிக் படத்தில் இருக்கிறது போன்ற தோற்றம் அளிக்கிறீர்கள். பாருங்கள், அது ஒரு வாத்து. இப்போது மற்ற படகிற்கு செல்ல நேரம். மேலும் குளிர்ச்சியான ஒன்று. மிகவும் வேடிக்கையாக இருந்தது. அப்படி என்றால் நண்பர்களே, நாங்கள் முதல் செயல்பாட்டை முடிச்சோம். நமக்கு முதல் நட்சத்திரம் கிடைச்சது. பார் இவன். நீங்கள் சவாரி செய்ய விரும்பிய படகுகள். அதில் செல்வோம். அப்படின்னா நண்பர்களே, போகலாம். அலிஸ், இதை எப்படி சவாரி செய்வது என்று நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா? சரி ஸ்டெஃபி, நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மாரியா தயாரா? ஆமா. ஆமா, போவோம்.
போவோம் நண்பர்களே. அலெக்ஸா நீங்க அங்கே போங்க, தாஷா நீங்க இங்கே வாங்க. நண்பர்களே மறக்காதீர்கள், பாதுகாப்பு முதல்ல. போவோம். Let's go! Oh, yes! யாரு முதல்? போவோம். Woohoo! நான் உன்னை அடைவேன். Okay. Oh, yes! நாங்க வென்றோம். நாங்கள் வென்றோம். நான் ரொம்ப சோர்ந்தேன், ஆனால் இது ரொம்ப சுவாரஸ்யம். Yahoo! அடுத்து எது இருக்குன்னு பார்க்க எனக்கு பொறுமை இல்ல. இப்ப அடுத்த செயலுக்கு போவோம். ஆஹா, அதிகமான விஷயங்கள் உள்ளன. அச்சச்சோ பாருங்க, குழாய் சொருகிறது. Great! சோர்பிங் போவோம். Let's go! நீங்கள் எதை முயற்சி செய்ய விரும்புகிறீர்கள்? குதிரை சவாரி. குதிரை சவாரியா? Woohoo! Let's go! Wow! ஆச்சரியம், இங்கே அதிகமான சுவாரஸ்யமான செயல்கள் உள்ளன. போவோம். போவோம். அவர்களுக்கு ஊஞ்சல் உள்ளது. Woohoo! Let's go! நண்பர்களே இது ரொம்ப சுவாரஸ்யம். வாருங்க வாருங்க வாருங்கள். போவோம். Yahoo! ஆமா, Hello! ரொம்ப பயங்கரமானது. நான் இதை கடந்து செல்ல முயற்சிக்கிறேன். பயங்கரமான பாதை. ஓ இத பாருங்க. போவோம், ஜாக்கிரதையா போவோம். இது எவ்வளவு உயரம்னு பாருங்க. வணக்கம் பின்பற்றுபவர்கள். Yes! ஆம், நாம் இதை முடித்தோம். இப்ப திரும்பி போவோம். வணக்கம் அலெக்ஸ். வணக்கம். சந்தாதாரர்களுக்கு வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் நண்பர்களே. அவர் வணக்கம் சொல்றாரு. இந்த டைம்புலின் பார்க்கவும். இஸ்ரம் புதிக்கும். Woohoo! Let's go! குதிக்கும். உயரத்தை பாருங்க. Wow! இந்த சிஐபி லைன் எனக்கு தெரியும். நான் அங்கே போக விரும்புகிறேன். நீங்க மிகவும் துணிச்சலானவங்களா இருக்கீங்க. பாட்டிமார்கள் நீங்க மிகவும் துணிச்சலானவங்க. நாங்கள் மேலும் ஒரு நட்சத்திரம் பெற்றோம். இப்போது மற்றொரு செயலுக்கு போவோம். மூணு ரெண்டு ஒன்று. Oh, yes! நல்ல சுவாரஸ்யம். ரொம்ப அருமை. நல்ல வேலை. நன்றி. நல்லா செய்திகள். நன்றி. மற்ற செயலுக்கு போவோம். பாட்டி, நேரத்தை வீணாக்காதீர்கள். வேறு செயல்பாட்டுக்கு போகலாம். ஆம், நல்ல யோசனை. ஆஹா!
வழிகளே பாருங்கள். அலெக்ஸ், ஸ்டெஃபி, டாஷா ஆகியோர் குவார்டர் சிக்கல்களில் உள்ளனர். நாமும் போகலாம். ஆம், பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அலெக்ஸ், உங்களுக்கு பயமா இருக்குதா? இல்ல. அது மிகவும் சூப்பராக இருந்தது. நம்மளும் ஒரு நட்சத்திரம் கிடைத்தது. பாட்டிகள், நீங்கள் அற்புதமாக வேலை செய்தீர்கள். இதோ உங்கள் நட்சத்திரம். வழிகளே பாருங்கள். இது சுவர் ஏறுதல். நான், அலிஸ் மற்றும் மரியா முதல்ல போக போறோம். நீங்க உட்காருங்கள். வெண்காலங்கள் போவோம். பாதுகாப்பு உண்மையாகவே முக்கியம். வெண்காலங்கள் நான் ஜெயிக்க போறேன். இல்ல, நீ ஜெயிக்க மாட்ட. ஆமா, நான் தான் ஜெயிப்பேன். இப்போது போகலாம். நீங்கள் அங்கே செல்லுங்கள். நீங்கள் அங்கே செல்லுங்கள். நான் இங்க போகிறேன். 3, 2, 1. அது சுவாரஸ்யமா இருந்தது, ஆனா கொஞ்சம் பயம் அளிக்கும். நீங்கள் மிகவும் பலவீனமாக உள்ளீர்கள். ஒன்று, 2, 3. இது மிகவும் வேடிக்கையாக உள்ளது. மரியா, கடைசி சவால். யார் முதல்ல மேலே செல்ல போறாங்க? 3, 2, 1 போ. நான் வென்றேன். ஆம், மேலும் ஒரு நட்சத்திரம் பெற்றோம். இப்போது மற்ற செயல்பாடுகளுக்கு செல்லலாம். இப்போது மற்ற செயல்பாடுகளை படமாக்க போறோம். இது பின்னணி இடம். போகலாம். இப்போது வில் வித்தைக்கு செல்லுகிறோம். வெண்காலங்கள் போவோம். பாருங்கள், இது வில் வித்தை. வெண்காலங்கள், ஒரு சவால் போடலாமா? யார் சீக்கிரம் அம்பு விட முடியும்? போ. பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இது நீங்கள் எடுக்கும் முறையாகும். உங்கள் முழங்கை மற்றும் கை ஒரே கோட்டில் இருக்கட்டும். ஓ, பாட்டி அற்புதமாக இருந்தாள். வெண்காலங்கள் இன்னும் ஒரு நட்சத்திரம் வாங்கிட்டோம். ஆஹா, போகலாம். ஏற்கனவே 6 நட்சத்திரங்கள் உள்ளன. பார்த்து விடுங்கள். போகலாம். வெண்காலங்கள் என்ன சொல்லுங்க? சரி. ஸ்டார்பிங். சார்பிங் என்றால் என்ன? சார்பிங் ஹூம் ஜாம்பிகள் பற்றிதானா? நான் பயமுறுத்தும் விஷயங்களை விரும்புகிறேன். அப்பவே போகலாம். சரி, போகலாம். வாவ், இது ரொம்ப அருமையாக உள்ளது. அலிஸ், ஏதேனும் பேசுங்கள். அது போல ரொம்ப வேடிக்கையாக இருந்தது, ஆனா பயமுறுத்தும். ஓ மை காட், இது மிகவும் அருமையாக இருக்கிறது.
சரி, அது நான் வந்து முழுமையாக தயார் என்று நினைக்கிறேன். ஆனால் அது ரொம்ப குளிரா இருக்கும் என்று பயமா உள்ளது. வாங்க நண்பர்களே. ஓ மை காட். நண்பர்களே, நாம் எல்லா செயல்களிலும் அனைத்து நட்சத்திரங்களையும் சேகரித்தோம். இந்த அருமையான நாளுக்காக நன்றி பாட்டிமார்களே. நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தோம். Oh yes. Excellent. கைஸ், இந்த மென்மையான டைனோசர்களை பாருங்க. டீரெக்ஸ். வாவ், இந்த டீரெக்ஸை பாருங்கள். இது நீளலாம், சுருங்கலாம் மற்றும் கட்டலாம். கைஸ், ஒரு சோதனைக்கு ஒரு வேடிக்கையான யோசனை எனக்கு இருக்கிறது. என்னுடன் இதை முயற்சி செய்ய வாருங்கள். இந்த சோதனை என்பது பொம்மைகளை நீரால் நிரப்பி அதிக நீர் வைக்கும் போது என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பது. இப்போது இது காலியாக இருக்கிறது, அதனால் உள்ளே குழாயை வைத்து விடுவோம். நாம் ஒரு ரப்பர் பொம்மையை நீரால் நிரப்பும் போது அதிக நீர் சென்று கொண்டே இருக்கும் போது அதிக அழுத்தம் உருவாகிறது மற்றும் நீர் பொம்மையின் சுவர்களில் வலுவாக அழுத்துகிறது. இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எப்போது இது உடையும் என்பதை நான் அறியவில்லை. இது மிகவும் பெரியதாக உள்ளது. வாவ், இது பெரும் டீரெக்ஸ். மடன் வெலோசிராப்டர் க்ரூ. என் பொம்மைகள் உயிரோடு வந்துவிட்டன. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. ஓட வேண்டியிருக்கிறது. மறைவதற்காக எனக்கு ஒரு இடம் தேவை. இந்த சிறிய வீடு மறைவதற்கான சரியான இடம். வாவ், இந்த டைனோசர்கள் எடுத்துக்கொள்ள அழைக்கின்றன. பைரோராப்டர், ஜிகாண்டோசோரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. வாவ், இது எவ்வளவு இழுங்குகிறதுன்னு பாருங்க. நீங்கள் ஒரு ரப்பர் பொம்மையை இழுக்கும் போது அல்லது அழுக்கும் போது அது தன்னுடைய அமைப்பை மாறுகிறது, ஏனெனில் இது இழுவைத்தன்மை உடையது. ரொம்ப சூப்பரா இருக்கு. வெளியில் சென்று சில சோதனைகள் செய்வோம். கைஸ், தயாராக இரு டைனோ. இப்போது உன்னை நீரால் நிரப்ப போகிறேன். ஓகே. இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். எங்கள் பொம்மை ஒரு பலூனை போல் உள்ளது. நாங்கள் அதிக நீர் ஊற்றும் போது ரப்பர் அதிகமாக நீள்கிறது. ஓ, நான் மறைவோம். அங்கு நான் மறைவேன். கார்னோடோரஸ் என்றும் பிடிச்ச டைனோசர்ஸில் ஒன்றாகும். மற்றும் உங்களுக்கு பிடிச்சது எது? வாவ், மிகவும் நீளமாக இருக்கிறது. நீட்டுவது எவ்வாறு பந்துகள், பொம்மைகள் மற்றும் ரப்பர் பெயிண்டுகள் வேலை செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள உதவுகிறது. நான் என் 3 மிகவும் பிடித்த டைனோசர்களை தேர்ந்தெடுத்தேன். வெளியில் அவற்றுடன் விளையாடுவோம். இந்த சோதனையை பெரியவருடன் மட்டுமே செய்யுங்கள். ரப்பர் ரொம்ப விரைவா நீள்கிறது. இப்போது நாமே காத்திருக்க வேண்டும். அரைத்தால் என் பொம்மைகள் மாபெரும் உருவங்களாக மாறிவிட்டன. நான் ஓட வேண்டும்.
நீங்களும் இங்கே இருக்கீங்களா? நான் கூட சேரலாமா? உறுதியாக விரைவாக வாருங்கள். இழுவைத்தன்மையுள்ள பொருள் நீளக்கூடியது மற்றும் அதன் முதல் வடிவத்திற்கு திரும்பவும் முடியும். நீட்டுவதன் சட்டம் செயல்பாட்டில் உள்ளது. நீங்கள் அவற்றை இழுக்கும் அல்லது நிரப்பும் போது அவை அதிகமாக நீள்கின்றன, ஆனால் ஒரு வரம்பு வரை மட்டுமே. நீங்கள் அதிக நேரம் இழுத்தால் அது உடைந்து போய்விடலாம் அல்லது வெடிக்க கூடலாம். இப்போது வெளியில் சென்று நிரப்பும் சோதனையை செய்வோம். நீர் நிரப்பும் சோதனையின் நோக்கம் என்பது நாம் அதிகமான நீரை சேர்த்தால் நீளக்கூடிய பொருளுக்கு என்ன நடக்கிறது என்பதை பார்ப்பதற்காக ஆகும். பொம்மை எவ்வாறு விரிவடைகிறது, அழுத்தம் எவ்வாறு உள்ளே செல்கிறது மற்றும் பொம்மை இனி நீள முடியாத போது என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் கவனிப்போம். இது இழுவைத்தன்மை, அழுத்தம் மற்றும் பொருட்களின் வரம்புகள் பற்றிய அறிவை பெற உதவுகிறது. அது பெரிய டைனோசர் ஆகிவிட்டது. இது வெலோசிராப்டர், சார்லி, டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். இது நடக்கும் என எதிர்பார்க்கவில்லை. ஓடு. இந்த பரிசோதனை எல்லையை மீறிவிட்டது. இது ஸ்பைனோசாரஸ். கடைசியாக நான் அவங்கள்ட்ட இருந்து விலகிட்டேன். நான் இப்ப வீட்டுக்கு செல்லணும். என் டைனோசர்களை பாருங்கள். 1 2 3. உங்களை நீரால் நிரப்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவனுடைய வயிற்றை பாருங்கள். சூப்பரா இருக்குது. அது அவனுடைய எல்லை என நினைக்கிறேன். ஐயோ, என் விளையாட்டு பொருட்கள் பெரியதாகிவிட்டது. என்ன நடந்தது பார்த்தீர்களா? ஆஹா, இது மோசசாரஸ். அவங்க ரொம்ப பயங்கரமானவங்க. வாங்க, இப்போது நம்முடைய டைனோசர்களை என்ன செய்யலாம்? ஓ, எனக்கு தெரியும். நாங்கள் எங்கள் மாய கம்பியை கண்டுபிடிக்க வேண்டும். எல்லா டைனோசர்களையும் மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்ற. சரி, அதை விரைவாக கண்டுபிடிப்போம். இங்க இல்ல. இதுவும் இங்கே இல்லை. அது மேலே இருக்குமா? அங்கே இல்ல. இந்த மாயக்கம்பி எங்கே இருக்கிறது? பாஸ், நான் அதை கண்டுபிடித்தேன். எனக்கு அதிர்ஷ்டம் வேண்டுங்கள். நான் என் டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றப் போகிறேன். வாழ்த்துக்கள். இது டைரனோசாரஸ் ரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. இவர்கள் இருவரும் இறைச்சி உணக்கும் டைனோசர்கள். அவர்கள் தங்கள் உணவை பிடிக்க கூரிய பற்கள் மற்றும் நகங்களை கொண்டுள்ளனர். இவர்கள் இருவரும் ஒரே டைனோ குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அவர்களை டெரோபோட்ஸ் என அழைக்கிறார்கள். பிடித்தேன். ஆஹா, பாருங்கள். பாராராப்டர், ஜிகனோட்டோசாரஸ், வெலோசிராப்டர், எக்கோ. ஓ வாவ், இந்த 3 டைனோசர்களும் இறைச்சி உண்பவர்கள். அவர்களுக்கு கூரிய பற்கள் மற்றும் நகங்கள் உள்ளன. ஓ, எளிதாக. இது கார்னோடோரஸ் மற்றும் டீரெக்ஸ் மற்றும் வெலோசிராப்டர் ப்ளூ. மீண்டும் செல்ல வேண்டிய நேரம். இவர்கள் வெலோசிராப்டர், சார்லி, டீரெக்ஸ் மற்றும் ஸ்பைனோசாரஸ். அவர்களின் நிறங்களை பாருங்கள். ஆரஞ்சு, சிவப்பு மற்றும் பச்சை. நான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவர்களுக்கு அனைவருக்கும் வலுவான வேட்டையாடும் திறன்கள் இருந்தன. அவர்கள்
அவர்கள் வேகமானவர்கள் மற்றும் புத்திசாலிகள். இந்த டைனோசர்களை மீண்டும் விளையாட்டு பொருட்களாக மாற்றுவோம். வாவ், பாருங்கள், இது மோசசாரஸ். வாவ், இது டீலோபோசாரஸ் மற்றும் வெலோசிராப்டர். இப்போது உங்களை மீண்டும் மாற்ற வேண்டிய நேரம். பாஸ், நாங்கள் எல்லா டைனோசர்களையும் சேகரித்தோம். பெரிய டைனோசர்களிட்ட இருந்து ஓடுறதை விட இது ரொம்ப வேடிக்கையாக உள்ளது. இன்று விளையாட்டு பொருட்கள் வளர்ந்திடத் தொடங்கி பெரிய டைனோசர்கள் வரை கூட அறிவியல் விளக்கமளிக்க முடியும் என்பதை கற்றுக்கொண்டோம். ஆர்வமுள்ளமை அற்புதமான கண்டுபிடிப்புகளுக்கு வழிவகுக்கிறது. அது உண்மை ஸ்டெஃபி. இன்று நீட்டிய நியமம் எப்படி செயல்படுகிறது என்பதை காண்பதன் மூலம் நான் கற்றுக்கொண்டேன். விளையாடும் போது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வது மிகவும் சுவாரஸ்யமாக உள்ளது. யார் இங்கே இருக்கிறார்? என் படுக்கையின் கீழ் ஒரு பிசாசு இருக்கிறது. நான் மறைய வேண்டும். யாராவது எனக்கு உதவுங்கள். உதவுங்கள். அது அலெக்ஸ் குரல். அலெக்ஸ், இங்கே என்ன நடக்குது? என் படுக்கையின் கீழ் ஒரு பயங்கரமான பிசாசு இருக்கிறது. கவலைப்படாதே அலெக்ஸ். அலெக்ஸ், பிசாசுகள் கிடையாது. அது உன் கற்பனை மட்டும். நீங்கள் என்னை நம்பவில்லை. படுக்கையின் கீழ் பாருங்கள். பிசாசே, இது காலை உணவுக்கான நேரம். வாவ், அது ஆச்சரியம். நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் விட்டு இருக்கலாம். ஆம், ஆனால் பெரியவர்களை உதவிக்கு அழைப்போம். இல்ல, நாமே அதை சரி செய்வோம். நீங்கிறது என்ன? அவனுக்கு இன்னும் கொஞ்சம் உணவு கொடுப்போம். அப்போது அவன் போகலாம். சரி, நான் எதையாவது சமைப்பேன். Yummy. 1, 2. உணவு முடிந்துவிட்டது. நன்று அலெக்ஸ். அதனால் இங்கே திட்டம். நான் உணவை வைக்கிறேன், நீ பிசாசை பிடி. சரி, நான் தயார். உணவு போய்விட்டது. இப்போது நாம் அவனை விரைவில் பிடித்து விடுவோம். ஏவா, அவன் இன்னும் இங்கேயே இருக்கிறான். இங்கே யாரும் இல்லை. அவன் முழுமையாக உணவு உண்டு விட்டான். அவன் போய்விட்டானா? அவன் இங்கேதான். 100% அந்த துடைப்பத்தை கொடு. அலெக்ஸ், நீ அங்கே யாரும் இல்லை. எனக்கு உதவுங்கள், உதவுங்கள். ஏவா, ஒரு நிமிஷம் அலெக்ஸ். பிசாசு துடைப்பத்தை உண்டுவிட்டது. இப்போது நான் இன்னும் பயப்படுகிறேன். சீக்கிரம் ஏவா. அது போதும் பிசாசே, படுக்கையின் கீழ் மறைவது போதும். நான் உன்னை பிடிக்கிறேன். பிசாசா? மீண்டும் இதுவா? அலெக்ஸ், எனக்கு உதவி செய். அவன் உண்மையிலே வலிமையானவன். அவன் நகங்கள் பெரியவை. நாமளால் அவனை எளிதாக வீழ்த்த முடியாது. இப்போ அவன் பார்க்க போறான். 1, 2, 3. 1, 2, 3.
யார் அது? ஏவா? நீங்கள் என்னை அடிக்க முயற்சிக்கிறீர்கள், ஏன்? நீங்கள் இங்க என்ன பண்றீங்க? அப்பா, ஜாக்கிரதையா இரு. அங்கே பிசாசுகள் இருக்கின்றன. அங்கே பிசாசுகள் இல்லை, அது நான் தான். அப்புறம் அந்த உணவு, யார் எல்லா உணவையும் சாப்பிட்டாங்க? தூசி துடைப்பும் யார் எடுத்தாங்க? அது நான் தான். நான் படுக்கையை சரி செய்து கொண்டிருந்தேன். நான் மிகவும் பசித்திருந்தேன். அதை சமாளிக்க முடியல. நான் நினைத்தது எல்லாம் கற்பனையா? நான் சொன்னேனே, அலெக்ஸ். குழந்தைகளே, பிசாசுகள் இல்லை என்பதை நினைவில வைங்க. எல்லா கதாபாத்திரங்களும் நம்முடைய தலையில தான் உருவாகும். அப்படியா? பிசாசுகள் என் தலையில தான் இருக்கிறாங்களா? அவர்களை வெளியே அனுப்பு. இல்ல இல்ல இல்ல, பிசாசுகள் இல்ல. எங்கள் தலையில் அவற்றை கற்பித்து நம்மை பயமுறுத்துகிறது. ஆனா ஒரு பிசாசு மட்டும் உண்மையில் இருக்கு. எந்த வகையான பிசாசு? அந்த நகையாட்டி. இப்போது அவன் உன்னை நகர்த்தப் போகிறான். இதென்ன நினைக்கிறாய்? இது ஒரு செழிப்பான பள்ளி. உள்ளே செல்வோம். லெட்ஸ் கோ. அடடா, எல்லாமே பொன்னால் ஆனதா? எனக்கு இந்த பள்ளி ஏற்கனவே பிடிச்சிருச்சு. வாவ். எவ்வளவு சூப்பரா இருக்கு. காலை வணக்கம். செழிப்பான பள்ளி மாணவ மணிகள், படிக்கவும் உயரவும் நேரம் வந்துடுச்சு. ஹலோ. ஹாய். ஹாய். கெமிஸ்ட்ரி. நம்ம பொன்னான கெமிஸ்ட்ரி பாடத்தை தொடங்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு பொன்மழை சோதனையை காட்டுகிறேன். என்ன பொன்மழையா? இந்த 2 பொருட்களை சேர்த்துக்கலாம். ஆனா அது பொண்ண மாதிரியே இல்லை. சரி இருங்க, சீக்கிரமே காண்பீங்க. அது குளிர்ந்த பிறகு உங்களுக்கு பொன் மழை கிடைக்கும். இப்போ குழந்தைகளே, இத பொன்னா எப்படி மாத்துறதுன்னு காட்டுறேன். வாவ், அது ரசிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா என் சாதாரண பள்ளியில இருந்த ஒரு சோதனையை உங்களுக்கு காட்டுறேன். தொடங்கலாம். ஓ மை காட், அதை பாரு. இது போல ஒன்றும் நான் முன்பே பார்த்ததில்லை. நான் இதை தொட்டு பார்க்கலாமா? இல்ல, இது ரொம்ப குளிர். பட் நல்ல வேலை செஞ்சுட்ட ஸ்டெஃபி, உனக்கு ஏன் வருச்சு? உடற்கல்வி. செழிப்பான பள்ளி உடற்கல்விக்கு நேரம். உள்ள வாருங்கள். சரி, கால்பந்து ஆட்டம் தொடங்கலாம். கால்பந்து. இது என்ன? பாஸ்கெட் பால் சூட்டான ஆட்டம் தொடங்கட்டும். போ 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 போ. ஆமா, இப்போ நான் முயற்சி பண்றேன். இல்ல, இவை பந்துகளைப் போலவே இல்லையே. நான் உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு உண்மையான கால்பந்து. விளையாடலாம் நண்பர்களே. ஆனா இது பொன் இல்ல. சரி, இப்போ பாஸ்கெட் பால் விளையாடலாம்.
உன் வித்தியாசமான வட்டப்பந்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. செம்ம யோசனை. அனுபவிங்க. கலையான பாடம். சரி, செழிப்பான பள்ளி மாணவர்களே, படைப்பாற்றலுக்கான நேரம். கலையின வகுப்புக்கு வரவேற்கிறேன். எனக்கு கலை ரொம்ப பிடிக்கும். நானும் கூட. ஆஹா, வாங்க ஆரம்பிப்போம். நான் என்னோட கரடியை பொண்ணாக பூச போறேன். செழிப்பான பள்ளி ஸ்டைலுக்கு. சரியா? நான் என்னோட கரடிய பொன்னும் ரத்னங்களாலும் அலங்கரிக்க போறேன். அதுதான் செழிப்பு, இல்லையா? எனது கெத்தான யோசனையை நீங்க பார்ப்பது வரை காத்திருங்க. சரி, சென்று அற்புதமானதை உருவாக்குங்க. உங்களுக்கு 1 மணி நேரம் இருக்கு. எனக்கும் கூட 1 மணி நேரம் இருக்கு. Let's go. முதல் அதற்கு பழக்க ஒரு நல்ல குலுக்கல் வேண்டும். Okay. கோல்ட் கான்டீனுக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு உங்களுக்காக என்ன தேவை? ஓ, எனக்கு ஒரு பொன் பர்கர், ஃப்ரைஸ், பொன் நகெட்ஸ் மற்றும் பொன் டோனட்ஸ் கிடைக்குமா? அதே. நானும். மற்றும் ஒரு பொன் டோனட். உங்களின் எல்லா உணவுகளும் பொன்னால் செய்யப்பட்டதா? ஆம். ஸ்டெபி, உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் ஒரு பொன் ஆப்பிள் பெற முடியுமா? கண்டிப்பா ஸ்டெஃப். இல்லை, எனக்கு தேவையில்லை, நன்றி. இந்த தந்திரம் சூப்பரா இருக்கும். ஹே நண்பர்களே, எனக்கு செய்ய எதுவும் இல்லை. நான் உங்களை சேரலாம். ஆமா, சரி, அமருங்கள். பாம்பு. அது அத்துங்க. மன்னிக்கவும், இது ஒரு ஜோக் மட்டுமே. சரி, நான் உங்களை மன்னிக்கிறேன். ஆனால் தயவு செய்து மீண்டும் செய்யாதீர்கள். என்னிடம் உண்மையான உணவு இருக்கிறது. உண்மையான உணவு? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நீங்கள் விரும்பினால் அதை முயற்சி செய்யலாம். ருசியானது. சாப்பாடு ருசியாக இருக்கட்டும். ஒலிவியல். நம் ஒலிவியல் பாடத்தை தொடங்குவோம். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சரி குழந்தைகளே, என்னை பின்தொடருங்கள். ஏபி DEF. என்ன தவறு ஸ்டெபி? உங்கள்கிட்ட பொன் எழுத்து ஸ்டிக்கர்கள் இல்லையா? அதை எடுத்துக்கொள்ளுங்கள்.
நன்றி GHI. தொடருவோம். HIJK. A B C D E F G H I J. OP. இதை யார் செய்தது? அது நான் இல்லை. நான் வாக்களிக்கிறேன். அவர்கள் இதை தொடங்கினார்கள். ஸ்டெஃபி, முதல்வர் உங்களை பார்க்க விரும்புகிறார் இப்போது. ஆம், சரி. இங்கு வா ஸ்டெபி. வணக்கம். எங்கள் ஆசிரியர்கள் உங்கள் பற்றி நிறைய சிறந்த விஷயங்கள் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் எங்கள் பள்ளியில தொடர இருக்க விரும்புகிறீர்களா என்று கேட்டுக்கொள்ள வந்தேன். நான் ரமிக்க விரும்புகிறேன், ஆனால் எனது உலகம் என்னை தேவைப்படும் வழியில் உங்களுக்கு ஒரு மோசமான மீசை உள்ளது. சுற்றி வந்துவிட்டேன். உண்மையிலா? Excuse me? எனக்கு என் உலகம், என் பள்ளி, என் நண்பர்கள் ரொம்ப பிடிக்கும். அட, வீட்டு பாடம், ஓடி வந்துடுறேன்.